மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பெரிய ஜோக் ஒன்று. அது என்ன அப்படின்னா, சேகர் பாபு இருக்கார்ல, அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு கூட தமிழகத்தில் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பெண்கள் நடந்து போகலாம், கிழிஞ்சிரும். உன் கட்சிக்காரோட கூட்டத்துக்கு போனாலே காவலரோட இடுப்பே கிள்ளுவீங்க. இதில் நைட்டு 12 மணிக்கு நடந்து போகலாமா? எங்கே உன் வீட்டில் இருக்க யாராவது போக சொல்லி பார்ப்போம். எனவே சும்மா ஏதாவது காமெடின்னு பேசி தெரியுது. இந்த நிலைமையில நம்ம கொஞ்சம் சீரியஸாகவே பேசுவோம். அது என்ன அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இருக்கு இல்லையா, அது எப்படி ஆனது அப்படின்னு ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்துல அவர் ஒழுங்கா ஆட்சி பண்ணாரா அப்படின்றத நம்ம எப்படி எடை போடலாம் அப்படின்னா, நாங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் டேட்டாவெல்லாம் வாங்கி பார்த்துக்கிருக்கோம். இந்தியா முழு இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் அதோட புள்ளி விவரங்கள்லாம் பார்க்கும்போது இதை காமெடியாக எடுக்கிறதா இல்லை சீரியஸாக எடுக்கிறதா அப்படி எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல். அது என்ன தகவல் அப்படின்னா, தமிழகத்திலேயே அதிகமாக கொசுவால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் இருக்கு இல்லையா, அது எந்த மாவட்டம் அப்படின்றது. இது சிரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனால் சிரிக்கிற விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே எம்.கே. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருடைய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்டோட லட்சணம் புரிஞ்சிடும். இப்போ இதை பற்றியாக தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த எம்.கே. ஸ்டாலின் அவருடைய கவர்மெண்ட்டை எப்படி எடை போடுறது. நான் சொல்கிறேன் சிம்பிளாக, நம்ம டெங்கு கொசு இருக்குல்ல, அதுவும் எம்.கே. ஸ்டாலின் ஒன்று இந்த விஷயத்தில். அது என்ன நான் சொல்கிறீங்க, என்னன்னா அந்த தகவல் என்னவா வந்துச்சுன்னு முதல்ல சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, தமிழகத்திலே டெங்கு, சிக்கன் குனியா, சிக்கா இந்த மாதிரி கொசுவால் முக்கியமான நோய்கள் பரவதில்லை. இந்த 3 நோய்கள் பரவக்கூடிய முக்கியமான மாவட்டம் எதுனா திருவள்ளூர் மாவட்டம். சென்னை பக்கத்தில் சென்னையின் புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம், அதிக தொழில் வளங்கள் வேகமாக வளரக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 8 எம்எல்ஏ இருக்காங்க. 8 எம்எல்ஏவுமே திமுகவுடைய கோட்டை. அது திமுக கூட்டணி தான் வெற்றி பெறாங்க. இந்த இடத்துல எப்படி வளர்ச்சி வேலைகளை பார்த்துருக்காருன்னா, டெங்கு கொசு நல்லா பரவுற அளவுக்கு வளர்ச்சி அதை பார்த்துருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த தகவல் சொல்லுது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, எல்லா பேரும் கேளுங்க. அதோட முக்கியம், சென்னையிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பிச்சு திருத்தணி வரைக்கும் உடல் ஆவடி, பொன்னேரி, பூந்தமல்லி, மதுரை வாயில், அதுக்கப்புறம் திருவள்ளூர், அம்பத்தூர் இப்படின்னு எல்லாமே தொழில் நகரங்கள். திருத்தணி தவறுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தொழில் நகரங்கள், ஏறக்கூடிய தொழில்கள் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இடம் தான் தமிழகத்திலே கொசுவால் அதிகம் பாதிக்கப்பட்ட, கொசு எந்த பக்கத்தும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம். எனவே சேகர் பாபுக்கு சிம்பிளா என்ன சொல்லணும்னா, நைட்டு பெண்கள்லாம் போக முடியாது, ஏன்னா யாருமே போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஊரை மாற்றி வச்சிருக்கீங்க. இப்போ விஷயத்தை சொல்றேன். என்னன்னா இவர் நிர்வாக திறமையை நீங்க ஆவடியில், சும்மா நான் ஆவடி சொல்றேன் இல்லையா, ஆவடியில் கூட யாராவது கேட்டுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, சென்னை பக்கத்தில் கூட ஊரை இப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒட்டுமொத்த தமிழகத்தோட லட்சணத்தை உங்களால் ஈஸியாக அனுப்பிச்சிட முடியும். சென்னையில் ஆவடி இருக்கு இல்லையா, ஆவடி புறநகரில் வருது, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் வருது. இந்த ஆவடியில் எந்த பக்கம் நீங்கள் போகலான்னு வச்சுக்கோங்க, திறந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ட்ரைனேஜ் எங்கே மட்டும் போகாமல், சாக்கடை எந்த பக்கத்தும் போகாமல் அடைச்சு நிற்கும். எந்த பக்கத்தும் போனாலும் இந்த ஃபோட்டோ பார்க்க முடியும். இதே தான் அம்பத்தூரில் ஏதாவது கனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது சின்ன ஓடை மாதிரி இல்லாட்டி சின்னதாக கால்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அடைச்சு நிற்கும். இது எல்லாமே புறநகர் முழுவதும் இல்லையா, இந்த எல்லா பக்கமும் உண்டு. சரியா? இது ஒரே ஒரு காரணம் தான் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, உங்களோட பெரிய தலைவலி, இல்லாட்டி நீங்க ஒரு ஆரோக்கியம் இல்லாம வாழ்றீங்க, இல்லை ஒரு மோசமான சூழலை வாழ்றீங்க, இன்னும் சொல்லப்போனால் வாழ தகுதி இல்லாத இடங்களில் பல இடங்களில் வாழ்றீங்க அப்படின்னா அதற்கு காரணமே இதுதான். இதனால் உருவாகக்கூடிய கொசு இருக்கு இல்லையா, இது டெங்கு, சிக்கன் குனியா, அதுக்கப்புறம் சிக்கா இருக்குல்ல, இந்த எல்லா விதமான நோயும் எப்பவுமே வருது. இவங்களுக்கு அடிக்கடி தலைவலி, உடம்பு வலி, கைகால் வலி, அதுக்கப்புறம் அடிக்கடி முடியாம போறது, வாந்தி, மயக்கம், கடைசி சிக்கா இருக்கு இல்லையா, அதனால இந்த கன்சீவ் ஆகிறாங்களே, அதாவது குழந்தை பேர் இருக்காங்களே, அந்த பெண்கள் கொடூரமாக பாதிக்கப்படுறது. இது எல்லாமே இந்த குறிப்பிட்ட மாவட்டம் முழுவதும் இருக்கு. வேற எந்த மாவட்டத்திலும் இந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து பார்க்க முடியல. அது எவ்வளோன்னு கேளுங்க, சுமார் 60,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் இந்த காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ரிஜிஸ்டர் படி, ரிஜிஸ்டரில் வராது எவ்வளோன்னு தெரியல, ரிஜிஸ்டர் படி 60,000 குடும்பங்கள் பாதிக்கப்படுது இந்த மாவட்டம் முழுவதும். வேற எந்த மாவட்டத்திலும் இவ்வளோ ஒரு கொடூரமாக கிடையாது. கொசு வாழுதா இல்லை கொசுக்குள்ள இவங்க வாழ்றாங்க அப்படின்னு நம்ம சந்தேகம் வந்துடும், அந்த அளவுக்கு வாழ்ந்து இருக்கானுங்க. அதுக்கு காரணமான இப்படி நிலைமை இருக்கு இல்லையா, இந்த நிலைமையை ஏதாவது சரி செய்யறதுக்கு இந்த 5 வருஷத்துல எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிச்சானா, அதில் எந்த முயற்சியும் எம்.கே. ஸ்டாலின் பண்ணலன்றது நிர்வாக திறமையை நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சாலே புரிஞ்சிடும். நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க, என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்களே சொல்லுவீங்க, ஏன்டா ரோடு போட்டு போறீங்க, போட்டு போனதுக்கப்புறம் வந்து தோண்டிக்கிறீங்க, அப்போ தோண்டி போட்டுட்டு திரும்ப வந்து மூடுறீங்க, என்னங்கடா சேர்ந்து வேலை பார்க்க வேண்டியதான்னு சொல்லுவீங்க இல்லையா. அது என்ன நான் சொல்றீங்க, அது என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஏன் இந்த நிலைமையில இருக்கு,
நிர்வாக திறமைனா என்னன்றதை நான் சொல்றேன். என்னன்னா, இந்த திறந்த நிலைமையில கிடக்கு இல்லையா, இது மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. யாரு? திருவள்ளூர் மாவட்டத்துக்கே சொல்றேன். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாக இந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்க. அவங்களுக்கு தெளிவாகவே சொல்றேன். இதற்கு காரணமே இந்த 4 டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வேலை பார்க்காது. அது என்ன அப்படின்னா, ஒன்று பிடபிள்யூடி, அதாவது பப்ளிக் ஒர்க் இருக்கு இல்லையா, பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை, அதுக்கப்புறம் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி, அதுக்கப்புறம் மாநகராட்சி இருக்கு இல்லையா, மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகம், அதுக்கடுத்து பஞ்சாயத்து யூனியன் அதுக்கு வெளியில போகுது. ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை புறநகரத்தில் தாண்டி கூட பஞ்சாயத்து யூனியன், அதுக்கடுத்து சிஎம்டிஏ, சென்னையோட மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அத்தாரிட்டி. இந்த 4 சேர்ந்து வேலை பார்க்காதனால தான் எல்லா இடத்துலையும் வேலை நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எந்த வேலையும் உருப்படியாக நடக்காது. இந்த 4க்கும் அமைச்சர்கள் இருக்காங்களே, சிஎம்டி இருக்கலையா, இதுக்கு ஐயா யாரு? சேகர் பாபு இருக்காருல, இப்போ சொன்னார் இல்லையா, இந்த ஆள் தான் எந்தெந்த இடங்கள் நிலங்கள் இருக்கு இல்லையா, எவனுக்கு லே அவுட் போடுறது, அதுலேருந்து எவ்வளோ வசூல் பண்ணி பெரிய குடும்பத்துக்கு செட்டில் பண்ணுறது, இந்த வேலையை பார்க்குறாங்க. இந்த பிடபிள்யூடி இருக்கு இல்லையா, பொதுப்பணித்துறை, அதுக்கு நம்ம இவர் இருக்கார், யாரு? ஏவா வேலு, இந்த ஆள் ஒரு புகட்டு. இதுக்கப்புறம் கார்பரேஷன் இருக்குல்ல, அதாவது மாநகராட்சி, அதுக்கு KN நேரு, இன்னொரு பொண்ணு பஞ்சாயத்து, அதுக்கு பெரியசாமி. இந்த 4 பேரும் கொஞ்சம் பொறுப்பாக உட்காந்து ஒன்று சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சா வச்சுக்கோங்க, 2 வருஷத்துல தீர்த்திருக்க முடியும். ஆனால் இந்த 4 பேரும் அவங்க இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சுக்கோங்க அப்படின்னு MK ஸ்டாலின் விட்டுருக்காரு. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணி தான் வச்சுக்கவே இந்த நிலைமை வந்திருக்காரு. இதை தெரிஞ்சு வச்சுக்கோ, சென்னை பக்கத்தில் இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னா, மொத்தம் தமிழ்நாடு உங்களுக்கு புரிஞ்சிடும். சிம்பிளா சொல்றேன், இங்க பாருங்க, பிடபிள்யூடி இருக்கு இல்லையா, பொதுப்பணித்துறை. இந்த பொதுப்பணித்துறை என்ன பண்ணும் அப்படின்னா, சின்ன ஆறுகள்லாம் போய் ஒரு ஆறுல கணக்குது கேட்டா, அப்ப சின்ன ஆறுலாம் சேர்ந்து ஒரு ஆறுல போய் சேர்ந்து தண்ணி வடிகால நகரணும் கேட்டா. இந்த சின்ன ஆறுகள்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதை மீட்டெடுக்க வேண்டியது, அதை சரியா பராமரிக்க வேண்டியது இதோட வேலை முதலாவது. இரண்டாவது என்ன அப்படின்னா, கார்பரேஷன், இவங்க தான் ஒவ்வொரு தெருவுக்கும் அதுக்கான வடிகால் இருக்குல்ல, அதாவது மலை வடிகால் தனி வேற, நான் சொல்றது சாக்கடை இருக்கு இல்லையா, அதாவது அந்தந்த தெருவில் வெளியாகக்கூடிய கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதை வெளியேற்றுறதுக்கான சிஸ்டத்தை உருவாக்கணும். இது யாரு? இது கார்பரேஷனோட இல்லை முனிசிபாலிட்டியோட வேலை. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து இருக்குல்ல, பஞ்சாயத்து கிராமமா அந்த ட்ரைனேஜ் இருக்குல்ல, அதை வெளியே கொண்டு வந்து அது எப்படி சுத்திகரிக்கின்ற வேலை பார்க்கணும். இதற்கு அடுத்து இருக்கிறது லேண்ட் அப்ரூவல், நிலங்கள் இருக்குல்ல, நிலங்களை கையகப்படுத்துறது. இந்த விஷயம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில கிணறுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பஞ்சாயத்தில் கிளம்பி கார்பரேஷனுக்குள்ள வந்துடும், சரியா? எனவே தண்ணி ஓடுறது, ஆற கலக்கிறது. இந்த 4 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் ஆகும். அதாவது எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி நிற்கும், ஆனால் வேலை நடந்திருக்கும். அது எப்படி நடக்குதுன்னா, இந்த போட்டோ அப்படியே எடுத்துக்காட்டா வச்சே சொல்றேன். அது எப்படி நடக்குது அப்படின்னா, இங்கே ஏன் தண்ணி தேங்கி நிற்கிறது, ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தண்ணி அந்த இடத்துல மட்டுமே பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. மொத்த ஆட்சியுமே இந்த லட்சணத்தில் இருக்குது. அந்த இடம் கொசு உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஏன் தண்ணி தேங்குதுன்னா, முதலாவது பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இவர் இருக்கார்ல, யார்? பிடபிள்யூடி இருக்கு இல்லையா, இவருக்கு அந்த எல்லா மேப்பும் தெரியும். எல்லா பகுதியிலும் எப்படி தண்ணி வடிஞ்சு ஆறுகளுக்கு போய் கலக்கணுமா, இல்லை பக்கத்தில் கூட நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு போய் கலக்கணுமா, இது எல்லா மேப்பும் இவர்கிட்ட இருக்கும். அதை பற்றி அவர் கண்டுக்கிறதே கிடையாது. நம்மகிட்ட காசு ஒதுக்குறாங்க 20,000 கோடி, அதுக்கு ஒரு கணக்கு போகணும், 2 பக்கத்து அப்படியே சுவர் எழுப்பிடுப்பா, நடப்பாதை போட்டு விடுப்பா, அந்த போட்டு சுத்தம் பண்ணுறதை போட்டு விடுப்பா, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் அவரோட வேலை. ஒட்டு மொத்தமாக தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாமே அது பிரான்ச் மாதிரி தனித்தனி கிளைகளை கனெக்ட் ஆகி வெளியே கொண்டு போகிறோம் இல்லையா, இது முறையா இருக்கான்னு பார்க்க வேண்டியது இவரோட வேலை. எந்த காலத்திலையும் பார்த்ததில் 5 வருஷத்துல உருப்படியாக பார்க்கல. அதற்கடுத்து இந்த ஆறுகள் கனெக்ட் ஆகுதுல, இந்த இடங்கள்ல எந்த ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது, இல்லாட்டி லேக் இருக்கு இல்லையா, ஆறுகளோ நீர்பிடிப்பு பகுதிகளோ இல்லாட்டி பெரிய பெரிய குளம் ஏரி இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஆறுகள் சேர்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள் இருக்கு இல்லையா, தற்காலிகமான இடங்கள்ல கூட அந்த இடங்களில் எந்தவித ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது. ஆனால் சேகர் பாபு இந்த துறையை பற்றி எதுவுமே தெரியாது. இவர் பெருநகர விரிவாக்கன்ற பேரில் எல்லா பக்கத்தும் அனுமதி கொடுக்கறது. அதில் எனக்கு தெரிஞ்சு 90% அந்த கிளை ஆறுகள் இருக்குல்ல, அது எல்லாம் காலி. அதை பண்ணது யாரு? சேகர் பாபு. சேகர் பாபு 5 வருஷமா பாதி இந்த ரிவர் படுக்கிறதுல அதெல்லாம் மூடிட்டாப்ல. பின்ன எப்படி நகரம் நீங்க சொல்லுங்க? கிளம்புன தண்ணி அது வழியாக தான் போய் சேரணும், மழை காலத்தில் அதை போய் சேரணும். அதுக்கு பதிலாக இவங்க எமர்ஜென்சி டைத்தில் யூஸ் பண்ண வேண்டியது பம்ப் இருக்குல்ல, அதை வச்சு வெளியேற்றிருக்காங்க. அதுவும் போய் சேர போறது இல்லை. அது எங்கே போய் சேர இப்படி நிற்கணும் தான், இந்த மாதிரி மொத்தமாக வந்து குப்பை குடமா எங்கேயா போய் நிற்கணும் வச்சுக்கவேன், அது கண்டிப்பாக தீர்வு கிடையாது. அதற்கடுத்து பெரிய பிரச்சனை அப்படின்னா, சேகர் பாபு கிளையா வர வேண்டிய இடத்துலலாம் ஆக்கிரமிச்சு முடிச்சு விட்டாப்ல. இவர் அந்த கிளைகளை பற்றிலாம் கவலைப்படல, அதில் எவ்வளோ கொள்ளையடிச்சா தீராரு. இந்த ஆள் இருக்கார் பாருங்க, KN நேரு, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா,
ஓகே நம்ம ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிக்கு டெண்டர் கொடுக்கணும். ஓகே டெண்டர் எல்லா தெருக்களுக்கும் கரெக்டா பாதாள சாக்கடைகள் அமைக்க முயற்சி பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு பாதாள சாக்கடை தெரு 1ல இருந்து கிளம்பி தெரு 2க்கு வந்துட்டு அப்படியே கிளம்பி அதோட தாழ்வான பகுதியை நோக்கி நகர்ந்து 3-4 கனெக்ட் ஆகி அது வெளியாகணும். இவங்க தனித்தனியா கொடுத்து 1ல இருந்து கிளம்பி 2க்குள்ள போயிடும். 2-3ஓட முடிச்சு போகும். அங்கே எங்கிட்டு போனே தெரியாது. இது நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது இப்படி வந்து நிற்கும். அதுக்கான லைன் இருக்குல்ல, அது ஒரு சிஸ்டம். அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கான ஒரு மேப் இருக்குது. அதாவது நீங்க எப்படி ரோடு மேப் போடுறீங்களே, ரோடுல நீங்க எப்படி கூகுள் மேப் போடுறீங்க, அதே மாதிரியான மேப் கீழே இருக்கும். அந்த மேப் சிஸ்டமே தெரியாது KN ஆனா டெண்டர் கொடுத்தா அதுல எப்படி கொள்ளையடிக்கும் தெரியும். இன்ன வரைக்கும் அந்த சிஸ்டமே கிடையாது. இது ஏன் நான் சொல்றேன் திருவள்ளூர் மாவட்டம் வச்சுன்னா, நீங்க வேற எந்த மாவட்டத்திலையும் அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி பார்க்க முடியாது. அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகள், ஏறக்குறைய 7 தொகுதிகளுக்கு மேல நல்ல காசு புழக்கம் இருக்கக்கூடிய தொகுதிகள் தான். ஆவடி நல்ல வளர்ச்சியில் இருக்கு, போதுமான அளவுக்கு மணி இன்ஃப்ளோ இருக்குது. மதுரை வாயில் சொல்லவே தேவையில்லை. அம்பத்தூர் சிறு குறு தொழில்கள் நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய இடம். இதுல இவங்க வந்தனால கிடையாது, இயற்கையாவே அந்தந்த பகுதியில் அப்படிதான். திருவள்ளூர் பூந்தமல்லி அதே தான். தொழில்கள் ஓரளவுக்கு நல்லாவே ஆர்வமா இங்க வராங்க. ஏன்னா சென்னை மையமா வச்சு அவங்க பக்கத்துல செட்டில் ஆக பார்க்குறாங்க. பொன்னேரி சொல்லவே தேவையில்லை, ட்ரெடிஷ்னலாவே அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் குப்பை கடை மாத்திட்டான்னு வச்சுக்கேன். அதுதான் மிச்சம் இருக்கக்கூடியது கும்மிடிப்பூண்டியும் திருத்தணி இருக்கு இல்லையா, இதுதான் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி எல்லாமே நல்ல காசு புழங்குது. மற்ற மாவட்டங்களை விட நல்லா தான் இருக்கு. ஆனா இதுதான் நோய் நம்பர் 1ல இருக்குது. இது நோய்கள் பரவல் நம்பர் 1. அதுக்கு காரணமே இவங்க உருவாக்கக்கூடிய இந்த சிஸ்டம். இப்ப இந்த பிரச்சனைகளால ஒரு சாக்கடை வெளியேறதுன்றது தனி வேலை. ஒரு மழை காலத்துல மழை வடிகால் இருக்கு இல்லையா, அது வேற. இது 2 கலந்து வெளியவே போகாத நிலைமை உருவாக்கி இருக்காங்க. முதலாவது. 2வது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இங்க உங்க வீட்டுல வந்து குப்பை அள்ளுறாங்களே, குப்பையை எடுத்துக்கொண்டு போய் எங்கடா போடுறேன்னா ஊருக்கு வெளியில, இந்த இங்கதான் பெரியசாமி வராப்புல, ஊருக்கு வெளியில ஏதாவது ஒரு இடத்த பார்த்து, இதெல்லாம் செக்காடு பக்கத்துல ஒரு கிராமத்து பக்கத்துல ஒரு ரோட்டு பக்கத்துல யாரும் வரலையா அந்த போட்டு கொட்டி வை, கொண்டு போய் கொட்டி வச்சிடறானுங்க. மலம் மாதிரி குமிச்சு இருக்கானுங்க. இதுல இருந்து கொசு இல்ல எல்லாமே உருவாகுது. இன்னொரு பகுதி இது வந்து ஆவடி பக்கத்துல, அப்படியே அங்க பூந்தமல்லி அந்த போட்டு போன வச்சுக்கவே, கரச்சாஞ்சாவடி பக்கத்துல ஒரு இடத்துல கொட்டி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் மக்கள் அதிகமா வரலையா அந்த போட்டு கொட்டி வை. இவங்க தீர்வே இவ்வளவுதான். இவங்க குப்பை கடை மாத்தி இருக்கானுங்க. குப்பையை கொண்டு போய் வெளியே கொட்டி வச்சுட்டா தீர்வு இல்ல ராஜா, அதுவா தீர்வு? அப்போ உனக்கு சாக்கடையே வெளியே கொண்டு போதல, மழை நீர் வெளியே கொண்டு போக தெரியல, அது நிக்கிறா. குப்பையை கொண்டு போய் சரியா முயற்சி பண்றேன்னா அதுவும் கிடையாது. அது இப்போதைக்கு தலையில கொட்டி விடு. அப்ப கொட்டுறேன்னா ஐபிஎல் சாமி என்ன போகணும், அவளால பஞ்சாயத்து யூனியன் படி பார்க்கணும். அந்த ஆள் இருக்கா இல்லையா, கொட்டட்டும். நாரி சாவுது இந்த மாவட்டமே. இந்த மாவட்டம் முழுவதும் இப்படி இருக்குது. மக்களுக்கு விழிப்புணர்வே கிடையாது. எல்லா இடத்துலையும் கொசு கடிக்குது போல, எல்லா இடத்துலையும் நோய் பரவல் இல்லவே இல்லை ராஜா. திருவள்ளூர் மாவட்டத்துக்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இது. வேற எந்த மாவட்டத்திலும் இந்த அளவுக்கு நோய் பரவி நான் பார்க்கல. அந்த தகவலை நீனே தட்டு, உனக்கே தெரியும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கலே அதிக கொசு கடிக்குது. கொசு மட்டும் கிடையாது, ஊர்பட்ட நோய் பரவதுக்கு காரணமே இந்த சிஸ்டத்தை கெடுத்து குடிச்சுட வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு குடும்பம் இருக்கு. இந்த வந்துருச்சு ஏப்ரல் மே வந்துருவானுங்க. எது தண்ணி லாரி ஃபுல்லா. ஏன் தண்ணி லாரி எங்க போய் எடுத்துதானே உங்களுக்கு தெரியல. அந்த தண்ணி லாரியில இந்த சாக்கடைகளை சம்பந்தப்பட்டதெல்லாம் கலக்கலை நினைச்சிடாதீங்க. அது இன்னொரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. எனவே ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு இருக்கா, இருக்கு. ஃபேக்டரியில அடிச்சு தள்ளுறானுங்க. இன்னும் போட்டு குடிக்கிற தண்ணி அதுவும் மாசா இருக்கா, இருக்கு. அதுவும் காலி. அவ வாழ்ற சூழல் நல்லா இருக்கா, அந்த மண்ணும் காலி. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 மாவட்டம் திருவள்ளூர். இந்த லட்சத்தில் கொண்டு விட்டுருக்காரு MK ஸ்டாலின் 5 வருஷத்துல. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 5 வருஷத்துல என்னங்க பண்ணிட முடியும், முன்னாடியே அப்படி பிரச்சனை இருக்கும். கிடையவே கிடையாது. நீங்க முதல் வருஷம் வந்ததுமே நான் 5 வருஷத்துல தீர்வே கொடுக்க முடியும். உங்களுக்கு ஆர்வம் தேவை. முதல் வருஷம் வந்ததுமே இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த 4 டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த 4ஐயும் சேர்த்து சென்ட்ரல் ஆக்கிடணும். ஒரு பொது தீர்வு. நீங்க வாட்டர் பாடி இருக்கு இல்லையா, இந்த தண்ணீருக்கான தீர்வு இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு சிங்கிள் ஒரே ஒரு பாடி உருவாக்கி 4 இருக்கிற ஆபீசர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் மட்டும். ஏன்னா தண்ணீர் வெளியேறது இல்லையா, இது எல்லாம் சம்பந்தப்பட்டது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ 4 கூட இந்த பிரச்சனையை முதல் தீர்க்க நினைச்சாருன்னா கிடையவே கிடையாது. அவன் கொள்ளை அடிச்சுக்கோ, எனக்கு கமிஷன் கொடு, என் வீட்டுக்கு ஒரு 10% வந்தால் போதும் அப்படின்ற அளவில் மட்டும்தான் இருந்தார். வந்த முதல் வருஷத்தில், ஒரே வருஷத்தில் 1லேருந்து 2 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னா, மொத்த மேப்பை எடுத்து அதை பிரான்ச்சஸாக பிரிச்சிருக்க முடியும். அதாவது மொத்தமும் ஒரு இடத்துல கழிவு நீரோ இல்லாட்டி மழை வடிநீர் இல்லையா, இதெல்லாம் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸாக பிரிச்சு வச்சுக்கவே எந்த பிரச்சனை கிடையாது. அது பிரிக்கும் போது அது இடையில இருக்கக்கூடிய சின்ன ஆக்கிரமிப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கணும். ஆக்கிரமிப்பு முழுமையாக எடுக்க முடியாத இடத்துல மட்டும்தான் எமர்ஜென்சி யூஸ் பண்ணிருக்கணும். அதாவது பம்ப் இருக்குல்ல அதை. ஆனால் இவர் எல்லா இடத்துலையும் பம்பை யூஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. எப்பவுமே எமர்ஜென்சி தான். முதல் 2 வருஷத்தில் பண்ணிக்கலாமா, அதோட சேர்த்து சைடில்
லேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்கல் லிங்க் இருக்கு இல்லையா, எல்லாரும் சேர்ற இடம், அதையெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வாங்கடா எடுத்து வந்திருப்பாங்க. அந்த இன்டர்லிங்க்ல இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் ஆகக்கூடிய எந்த இடத்துல அந்த கனெக்ட் ஆகக்கூடிய எந்த இடமும் அது அப்படியே பரிசுத்தமாக போய் சேரணும், அதில் சாக்கடை கலக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அதை சொல்லியிருக்கணும். அதை செய்யவே இல்லை. அப்படி செஞ்சாதான் மழைநீர் மட்டும் போய் சேரும். இங்கே மழைநீர் சாக்கடை கலந்துக்கிட்டு தான் உள்ள போகுது. இந்த லட்சத்தில் ஆக்கி வச்சுக்க. இதை பற்றி இவர் கேட்கமா தெரில. அதில் கொடுமை என்ன, சாக்கடை பாதி பக்கத்தில் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கலந்து விட்டாங்க. கடைசியில் 3லேருந்து 5ஆவது வருஷம் இருக்கு இல்லையா, இது எல்லாம் தீர்வு கொடுத்ததுக்கப்புறம் அதை ஒவ்வொரு முறையும் மாற்றி அமைக்கணும். இந்த இடத்துல சிக்கல் இருக்குது, இல்லை இந்த இடத்துல மழை காலத்தில் வந்து ரொம்ப பஃபரிங் ஜோனாக இருக்குது, அப்போ அதுக்கு எப்படி மாற்றணும். இப்போ ஏன்னா தாழ்வான பகுதியில் இருக்குது, இது பெரும்பாலான தாழ்வான பகுதியில் வச்சுக்கவேன். அப்போ இதையெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு 2 வருஷ அளவில் நீங்கள் எடுத்திருந்தா கூட இன்னைக்கு இதுக்கு 90% தீர்வு கொடுத்துருக்க முடியும். இவர் என்னைக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் சொல்கிறேன், பிரச்சனை அதிகமாயிருச்சு. அதனால சொல்கிறேன், கொசு அன்னைக்கு இருந்த விட இன்னைக்கு கொசு அதிகமாயிருச்சு. இந்த லட்சணத்துக்கு காரணமே எம்.கே. ஸ்டாலின் அவருடைய நிர்வாகம் தான். அவருக்கு நிர்வாகத்தை பற்றியான எந்தவித அக்கறையும் கிடையாது. அக்கறை இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம், தொழில் வளர்ச்சி நடக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை பற்றி ஏதாவது யோசிச்சிருப்பாரு. அதுக்கே யோசிக்காதவர் 8 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 8 தொகுதியுமே திமுக வெற்றி, திமுக கூட்டணி அப்படின்னு அந்த மாவட்டத்தை கவனிக்காதவர் எந்த மாவட்டத்தை கவனிச்சிருப்பானுங்க? எந்த மாவட்டத்தை கவனிச்சிருப்பாரு? இவருக்கு நிர்வாக தரவுன்னு வச்சுக்கவே அது 0. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ற விஷயம் என்னன்னா, திருவள்ளூர் மாவட்டம்ன்றதுல திருவள்ளூர் எடுத்துட்டு பேசாம கொசுனே வச்சிடலாம். ஏன்னா கொசு மட்டும்தான் அந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கவேன். அந்த லட்சணத்துக்கு ஆக்கியிருக்காரு எம்.கே. ஸ்டாலின். மன்னிச்சுக்கோங்க, திருவள்ளூர் ரொம்ப மோசமான நிலைமையில் போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து திமுகவுக்கு நாங்கள் பரபரப்பையாக வெற்றி பெற வைப்போம் அப்படின்றதுல எந்த பெருமையும் கிடையாது. ஒரு முறை தோல்வி அடைஞ்சால் ஒழிய இவன் அவனை பயப்படுவான், அவன் இவனை பயப்படுவான். பயம் இருக்கணும். நீ தொடர்ந்து வெற்றி பெற்று வச்சுக்கவே, இவங்களுக்கு என்ன வந்துடும் வச்சுக்கவே, எந்தவித கவலை இருக்காது. தட்டி விட்டு தூசி தட்டி விட்டு நம்ம ஏரியா பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டா வச்சுக்கா, உனக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கிடைக்காது, உனக்கு எந்த விதத்தையும் கவலைப்பட போகிறது கிடையாது. எல்லா காலமும் பிரச்சனை வச்சா கரெக்டாக 2 வேட்டி தூக்கிட்டு வந்து கூட கையில் கொடுத்து அரிசி கொடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுருவானுங்க. எப்படினாலும் பிரச்சனை வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு நீனும் போயிடுவேன். பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான் உனக்கு புரியவே புரியாது. கடைசியாக பாரு, எங்கே வந்து நிற்கிறாங்க, இங்கே பாரு, கொசுவோ என்னடா பிரச்சனை பாருங்கன்னா, கொசுவலை வாங்கிட்டு வந்து சாக்கடை இருக்கு இல்லையா, அதில் மூடி அதை மூடுறானுங்க. ஏன்னா கொசு மேலே வராதுல. இதை பண்ணுறது மேயர் பிரியா, வெக்கமே இல்லாமல் அது ஒன்று சுற்றுது. ஏறு இது வேறு நம்ம சேகர் பாபு இருக்கார் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் நைட்டு பகல் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்குது. மற்ற யாரும் சுற்ற முடியாது ராஜா, சேகர் பாபு உனக்கு தான். இதெல்லாம் ஒரு திட்டம்னு நீ போட்டிருக்க பாரு. கொசு வலையை கொண்டு வந்து சாக்கடை மூடி வைக்கிறதுக்கு, சாக்கடையிலேருந்து கொசு மேலே வராதான். ஏன் அந்த மட்டும் ஓட்டலே வந்துருச்சுன்னா என்ன பெரிய அறிவு இருக்கு உனக்கு. எனவே எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட் நிர்வாக திறமையில 0. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆவடி, மதுரை வாயில், அம்பத்தூருக்குள்ள அந்த பட்டு ஒரு 8 அப்படி போயிட்டு வாங்க. 2 நாள் அந்த போட்டு தங்குங்க ஏதாவது ஹோட்டலில், ஏதாவது நல்ல லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்குங்க, எல்லாமே புரிஞ்சிடும். பூந்தமல்லி, பொன்னேரி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, அதுக்கப்புறம் திருத்தணி இருக்குல்ல, திருத்தணி ஓரளவுக்கு தள்ளி போயிருது. ஆனால் பெரிய லெவலில் எந்த பிரயோஜனம் கிடையாது. எனவே இந்த எல்லா தொகுதி மக்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, நீ திரும்ப ஓட்டு போட்ட இந்த நிலைமை எதுவும் மாற போகிறதே கிடையாது. ஏதாவது ஒரு பயம் ஒன்று, ஒரு பொதுவாக சொல்கிறேன், ஒரு குடியரசு மக்களால் தேர்வு செய்யக்கூடிய ஒரு அரசு, அதில் தங்களுடைய கடமையை தவறுறாங்க, இல்லை தங்களுடைய கடமையிலேருந்து அவங்க பெரிய லெவலில் கவலைப்படுற மாதிரி தெரியலன்னு வச்சுக்கவேன். அவங்களுக்கு அந்த கவலையை நீ உணர்த்துன்னு நினச்சினா, வரவனுக்கும் அதோட பொறுப்பை உணர்த்துன்னு நினச்சினா, நீ மாற்றி இந்த தேர்வு செஞ்ச நபரை தோல்வி அடையணும். தோல்வி அடைஞ்சால் ஒழிய ஒரு தோல்வி பாடத்தை கொடுக்கும். நம்ம செஞ்ச தப்பு என்னன்னு புரியும், வந்து தீர்வு காண தோணும். இல்லை நான் எப்பவும் குத்திட்டே இருப்பேன், திமுக வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கவேன். நீங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறது டெங்கு, சிக்கன் குனியா, அந்த சிக்கன் ஒன்று பாரு, பரவச்சுன்னு வச்சுக்கோ, எல்லா தாய்மார்கள் அதுக்கப்புறம் இளம் பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய கரு வரைக்கும் பிரச்சனை பண்ணும். இதை நீ வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொசுவோடைய பிரச்சனை தெரியாமல் இருக்கீங்க. நீ ஏதோ ஜோக்கா மட்டும் எடுத்துறாங்க, அது ரொம்ப சீரியஸாக உச்சகட்டமாக இருக்குது திருவள்ளூர் மாவட்டம்லாம். எனவே இந்த 1 மாதம் 2 மாதத்தில் ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் தீர்வுனே நினைச்சிடாத, அது தீர்வே கிடையாது. அந்த தீர்வு அங்கே இல்லவே இல்லை. இப்படி இருக்கிற நிலைமையில மாநிலம் எந்த நிலைமையில இருக்கும்? இதுதான் இவருடைய எடுத்துக்காட்டு. யாரு? ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்துக்கு. அவரும் டெங்கு கொசுவும் வேறு கிடையாது. டெங்கு கொசு எப்படி நம்ம வீட்டில் வந்து 4 தடவை கடிச்சா என்ன நிலைமை ஆகுமோ அந்த மாதிரி கடிச்சு வச்சிருக்காரு மொத்த தமிழ்நாட்டையும்.